நிறைய பேர் சொல்றத பார்த்துருப்பீங்க. சிஜிபிஏல ஒரு மேட்டரே இல்லை. காலேஜ்ல நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்கில்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நீ நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆயிடலான் இருக்கும். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஜிபிஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு எலிஜிபிள் பாயிண்டாகவே இருக்கு நிறைய கம்பெனியில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் 60% கூட வச்சுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கே எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து சிஜிபிஏ ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. ஸோ அந்த மாதிரி சிஜிபிஏ நான் வந்து ஓகே இவ்வளோ நாள் நான் பண்ணல பரவாயில்ல, பட் நான் லாஸ்ட் மினிட்ல படிச்சேன் எப்படி ஒரு நல்ல குட் சிஜிபிஏ வாங்குறதுன்னு உங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னா அந்த கவலையே தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு குட் சிஜிபிஏ எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் ado ப்ளீஸ் get into the video. I am Ramya. I am working as a top tech company. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்துல வந்து நீங்க ஒரு ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலபஸ். உங்களோட காலேஜோட சிலபஸ் என்ன, உங்களோட சப்ஜெக்டோட சிலபஸ் என்ன. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு 4 யூனிட் இருக்கு அப்படின்னா 4 யூனிட்ல நான் வந்து இதெல்லாம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிடணும். ஸோ என்ன படிக்க போறேன், எதுவுமே படிக்க போறேன், லாஸ்ட் மினிட்ல காலைல 9 மணிக்கு எக்ஸாம்னா நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன பண்ண படிக்க போறோம்னே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நைட்ல என்ன படிக்க முடியும், கண்டிப்பா படிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி. இந்த சப்ஜெக்ட்ல நான் இந்த யூனிட் படிக்க போறேன், இத்தனை யூனிட் படிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வேணும். ஸோ எங்க படிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து உங்களுக்கு ரிசோர்சஸ். ரிசோர்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க என்னென்ன டாபிக் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எங்க போய் படிக்க போறீங்க. மேபி நீங்க வந்து ஒரு காலேஜ்ல நோட்ஸ்லாம் எடுத்து வந்தீங்கன்னா தட்ஸ் ஃபைன், பட் நோட்ஸ் எடுக்கல அப்படின்ற போது நீங்க எங்க படிக்க போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். ஸோ இந்த 3 தான் நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸை. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு டாபிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க நினைப்பீங்க ஒரு 4 யூனிட் இருக்கு அப்படின்னா நம்ம 3 யூனிட் படிச்சுட்டு நம்ம விட்டுலாம்னு நினைப்பீங்க. பட் லாஸ்ட் யூனிட்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்பவுமே. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த யூனிட் 4 எடுத்தாவே அது 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த யூனிட் 4 கண்டிப்பா நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்க வந்து இன்னொரு யூனிட் 2ல வந்து உங்களுக்கு வெறும் ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஒரே ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணாம எங்க 10 மார்க் வருது, 10 மார்க் எங்க மெஜாரிட்டியா வருது, ஃபார் எக்ஸாம்பிள் 10 மார்க்ஸ் ஒரு இடத்துல வரும், இல்ல கம்பல்சரி எதுல அதிகமாக கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்க 1 or 2 கொஸ்டின் ஆர் 3-4 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆப்வியஸா ஐடியா கிடைச்சிடும். ஓகே இந்த டாபிக்ல வந்து நமக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க, ஸோ அப்போ இந்த டாபிக்ல இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ரிப்பீட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதே கொஸ்டின்ஸ் கேட்காட்டினாலும் அந்த டாப்பிக்ல கேட்டாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். செகண்ட் விஷயம் நீங்க அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்க மல்டிபிள் ரிசோர்சஸ்க்குள்ள படிக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ன்ற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் அதுக்கு வந்து ஒரு ரிசோர்சஸ் எடுக்கிறேன். யூடியூப்ல நான் ஒரு சீரிஸ் எடுத்து வச்சிட்டேன், அந்த சீரிஸ் ஃபுல்லாக நான் பார்த்து நான் படிக்க போறேன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ நீங்க அந்த யூடியூப் சீரிஸ் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். கூகுள்ல போயிட்டு பல லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு லிங்க் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து ரிவைஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு டைம் இருக்காது. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல போய் நீங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் தான் ஆகும். பட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வந்து ஒரு வே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த சிலபஸ்ல நான் இந்த ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம் நீங்க அந்த ப்ரிப்பரேஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு ரிசோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சிடணும். மேபி உங்களோட ஆப்டான கொஸ்டின்ஸ் அதுல கிடைக்கல அப்படின்னா அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வேற எது படிக்கலாம். பட் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்க ஒவ்வொரு லிங்க் நீங்க ஒவ்வொரு ரிசோர்ஸ் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களை ரிவைஸுக்கும் கஷ்டமா இருக்கும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளாஸ் டைம்ல நமக்கு வந்து ஒரு பீரியட்ல வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க, நம்ம மேம் ஒரு சார் சொல்லியிருப்பாங்க இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான்லாம் வந்து இப்படி ஒரு இன்ட் மார்க் போட்டு ரவுண்டு போட்டு கோலம்லாம் போட்டு வச்சிருப்பேன். அந்த மாதிரி டாபிக் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் ஒரு லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்கு. தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் சம்மான் இஸ் த பெஸ்ட் வே டு மெமரைஸ் இட் யுவர் செல்ஃப். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாபா அப்படின்னு சொல்லி நீங்க மேக்ஸ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லையா, நானும் அப்படிதான் மேக்ஸிமம் வந்து கம்பெனி என்னோட படிக்க மாட்டேன், தனியாக படிக்கும்பொழுது நானா பேசுவேன். சரி இது புரியுதா, இது நான் சொல்லி கொடுக்குறேன், இது நான் பண்றேன்னு சொல்லிட்டு நானாவே எனக்குள்ள செல்ஃபா பேசிப்பேன். ஸோ அந்த மாதிரி பேசியாவது நீங்க வந்து இன்னொரு டீச் பண்ற மாதிரி நீங்க ஒரு ப்ரிட்டெண்ட் பண்ணியாவது நீங்க வந்து இந்த விஷயத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லி கொடுக்கும் போதுதான் நமக்கு எவ்வளவு தெரியும்ன்றது நமக்கு தெரியும். நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னு சொல்லிடுவோம். பட் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நமக்கு அது வாயே வராது. நீ என்னப்பா இதுதான் வரும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி குழம்பிடுவோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க செல்ஃபாவே வந்து நீங்களே வந்து பேசிக்கிட்டே நான் வந்து இதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெமரிஸ் ஈஸியா ஆயிடும்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஹால் நீங்கள் போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டினுமே தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஆன்சர் ஷீட்டை அப்படியே விட்டுட்டு வராதிங்க. எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு யோசிக்கவே தெம்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்துடாதீங்க. காலை நல்லா சாப்பிட்டு போங்க, கொஞ்சம் யோசிக்க தெம்பு இருக்கும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினில் வந்து உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் கேட்குறாங்க, பட் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் தெரியாது, டெஃபினிஷன்ஸ் தான் தெரியும்னா பரவாயில்ல, டெஃபினிஷன்ஸ் எழுதிட்டு வந்துருங்க. அந்த டெஃபினிஷன் கிளாரிட்டியோட எழுதிட்டு வந்துருங்க. அதுக்காக எனக்கு எதுவுமே தெரியல, நான் படிச்சது அப்படியே வரலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்ட், மார்க்கே போட மாட்டாங்க. ப்ளஸ் வந்து சுத்தமாக வந்து எதுவுமே உங்களுக்கு யூஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடாக எழுதி வரணும். அதுக்காக வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பட் 40 பக்கத்துக்கு உங்களுக்கு எழுத சொல்ல கதையா அது எழுதினாலும் வேஸ்ட்டு, அடிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஸ்டின்ஸுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கு மார்க் போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 5th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரீசெக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இல்லை நல்லாவே எக்ஸாம் எழுதலை, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணி பாருங்க. மேபி நல்லா எழுதின கொஸ்டின்ஸ்க்கு கொஸ்டின் நம்பரே போட்டிருக்க மாட்டீங்க. நிறைய மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். என்னோட 12th எக்ஸாமினேஷன்லேயே நான் ஒரு 10 மார்க் கொஸ்டின் போடுறதுனால தான் என்னோட மேக்ஸ் மார்க் அப்படியே அடிஞ்சிச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதில் கொஸ்டின் மார்க்ன்றனால ஒரு கொஸ்டின் மார்க் போனாலும் ஒரு கொஸ்டினுக்கு மார்க்கே இல்லைன்ற போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டின் மார்க்குள்ள ஏபின்னு இருக்கும், அந்த ஏபி நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும். பின்னு போட்டு நீங்கள் ஏயோட ஆன்சர் எழுதி வச்சினாலும் உங்களுக்கு தப்பு தான். ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes ஆகாது, பட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் செக் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல மார்க்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். சிஜிபிஏ வந்து ஒரு யூஸ்லெஸ் நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நிறைய கம்பெனியில் உங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸே உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க, பட் நிறைய கம்பெனியில் எடுப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு பேக்லாக் இருக்கக்கூடாது, செலக்ஷன் ப்ராசஸ் அப்போ பேக்லாக் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அரியர் வைக்கிறது தப்பு இல்லை, வச்சிங்கன்னா உடனே கிளியர் பண்ணிடணும். பட் நீங்கள் ஒரு 3rd செமஸ்டரில் இருக்கீங்க, ஃபைனல் இயரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் அரியர் கொஞ்சம் கவனமாக இருங்க, வைக்காதீங்க. நிறைய தடவை உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கும் இல்லை ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ அ லாட். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரம்யா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.